கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 2ஆம் அதிபதி. இப்போ தன்னுடைய ராசியிலே வந்து குருவோடு சேர்ந்து இது வரைக்கும் இப்போ இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க, தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மத்துக்கு சூரியன் என்ட்ராகிறார் ஆகஸ்ட் 17ல் வந்து. அப்போ இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோட அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, எப்போ சரியாகும் நினைக்கிறவங்க கடகராசிக்காரர்களுக்குமே வந்து அந்த வேலை விஷயங்களில் நல்ல ஒரு லாபமான ஒரு நேரமாக தான் இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரர் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து சின்னதாக எனக்கு ஒரு அப்ரூவல் வேணும், அப்படி வந்து அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட எந்த விஷயமா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு 9ஆம் இடத்து சனி பகவான் வக்கரத்துல வரை இப்ப இருக்காரு. அப்ப அங்க வக்கரத்துல இருக்கிறப்ப 2ஆம் அதிபதி சூரியனும் பாருங்க ஆட்சியா இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள், விலகி போன உறவுகள் இவரை வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்த கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க, கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க, ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. சங்கரேஸ்வரி அம்மா அழகாக வீடியோலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த கடகராசி சூரிய பயிற்சி எப்படி இருக்கு, அவங்க யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 2ஆம் அதிபதி. இப்போ தன்னுடைய ராசியிலே வந்து குருவோடு சேர்ந்து இது வரைக்கும் இருந்தார். அப்போ நிறைய வந்து உடம்புல வாங்க ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், தன்னுடைய வார்த்தையிலே டென்ஷன் ஆகிறது எல்லாமே இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் பாருங்க, தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மத்துக்கு சூரியன் என்ட்ராகிறார் ஆகஸ்ட் 17ல் வந்து. அப்போ இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு அமர்றார். இப்போ வருமானங்கள் இவருக்கு வந்து கொஞ்சம் உயரும். அரசாங்கங்களில் எதிர்பார்த்துக்கக்கூடிய ஏதாவது அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு பதவி உயர்வு நினைப்பாங்களா, அவங்களுக்கு இப்போ உண்டான காலகட்டங்கள் அது வந்து இல்லை. இப்போ நீங்கள் வந்து முயற்சி எடுத்தாலுமே வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, எப்போ சரியாகும் நினைக்கிறவங்க கடகராசிக்காரர்களுக்குமே வந்து அந்த வேலை விஷயங்களில் நல்ல ஒரு லாபமான ஒரு நேரமாக தான் இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரர் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அரசாங்கத்துலேருந்து சின்னதாக எனக்கு ஒரு அப்ரூவல் வேணும், அப்படி வந்து அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் அவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரங்களில் கடகராசிக்காரர்களுக்கு தந்தை வழியில் வந்து இருக்கிற உறவுகள் மூலமாக இது வரைக்கும் சட்ட சத்தம் போட்டு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பேசாமல் இருப்பாங்க, அவங்க கூட பாருங்க இந்த ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் சேர்ந்து பேசி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து சனி பகவான் வக்கரத்துல வரை இப்ப இருக்காரு. அப்ப அங்க வக்கரத்துல இருக்கிறப்ப 2ஆம் அதிபதி சூரியனும் பாருங்க ஆட்சியா இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள், விலகி போன உறவுகள் இவரை வந்து தேடி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு வந்து திருமண யோகங்கள் கூடி வரும். ஏன்னா இவங்க ராசியிலேயே வந்து குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு. அப்படி இருக்கிறதுனால வந்து திருமண காரியங்கள், தள்ளி போன காரியங்கள்லாம் இப்ப வந்து கூடி வரக்கூடிய வாய்ப்பு, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அளவில் இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுமே நடக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன பரிகாரம், அவங்க யார்கிட்ட வாயை திறக்காம ஜாக்கிரதையா இருக்கலாம்? கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்க ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசக்கூடியவங்க தான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இப்ப 2ஆம் இடத்துல வந்து சூரியன், அப்போ எதாக இருந்தாலும் நெருப்பு கிரகம் தானே, அவர் ராஜ கிரகமாக இருந்தாலும் சரிதான், இல்லை தலைமை கிரகமாக இருந்தாலுமே பாருங்க சூரியன் ஒரு நெருப்புக்கோள் தான். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப நம்மளை அறியாமலே சில வார்த்தைகள் வந்துடும். அப்போ கடகராசிக்காரங்க தன்னுடைய மூத்த குழந்தைகிட்ட, அதுவும் கூட ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசக்கூடாது கடகராசிக்காரங்க. ஏன்னா பெரும்பாலும் பாருங்க அந்த மூத்த குழந்தைக்கு தான் பிரச்சனைகள் வரும் இந்த நேரங்கள்ல. அப்ப இவங்க ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பேசி அவங்க மனசு காயப்பட்டுச்சு அப்படின்னா அதுவே நெகட்டிவாக முடியக்கூடிய நேரமாக இந்த ஆகஸ்ட் 17 இருக்குது. அப்ப கடகராசிக்காரங்க தன்னுடைய மூத்த பிள்ளைகிட்ட ரொம்ப கொஞ்சம் இறக்கப்படுது பேச காட்டாலும் பரவாயில்ல, பாசத்தை காட்டுறதாலும் பரவாயில்ல, வார்த்தையில கவனமாக இருக்கணும்.
தேவையில்லாம அனாவசியமா பேசக்கூடாது. குழந்தைய பேசியிருக்கூடாது. பேசக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இருக்குதும்மா. இப்போ கடகராசிக்காரங்க வந்து அது வந்து ஒரு நீர் ராசி வேற. ம் அப்படி இருக்கிறனால இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சலவை தொழிலாளி ம் இருப்பாங்கல்ல, ம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய வந்து தான தர்மங்கள் கடகராசிக்காரங்க பண்ணலாம். ஆனா ஒரு கொஞ்சமாவது ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ அரிசி ம் வாங்கி தானம் கொடுக்கணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சலவை தொழிலாளிகள் ம் அவங்க அந்த தொழில் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது வேலை பார்த்தாலும் சரிதான், அந்த சலவை தொழிலாளிக்கு அதாவது வந்து வாரத்துல ஒரு முறையானும் இல்ல மாசத்துல ஒரு முறையானும் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ம் போய் அரிசி 1 கிலோவோ 2 கிலோவோ முடிஞ்ச வட்டம் ஒரு 5 கிலோவோ வாங்கி அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க அதை வாங்கி நம்மளுடைய அரிசியை வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட சாப்பிட நம்மளுடைய டென்ஷன் கோபம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ம் ம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா அரிசி? கொடுக்கலாம். அதான் சலவை தொழிலாளி அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். கொடுக்கணும். நன்றி நன்றிம்மா. நன்றி. கடகராசிக்கு நல்லா அருமையாக ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சங்கரேஸ்வரி அம்மா காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நிறைய பரிகாரங்கள் சொல்லுவாங்க. உங்கள் கட்டம்னு ஒன்று இருக்கும், ஜாதக கட்டம். அதை பார்த்தா மட்டும்தான் இன்னும் கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்கோ கரெக்டாக சொல்லுவாங்க. நன்றி. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.